பாசமே வாய்க்கு சொல்லாம் நீ சாப்பிடுறீங்க கேக்கா பாசமே வாய்க்கு சொல்லாம் நீ இருக்கீங்க. இங்க பாருங்க அழுதுட்டா. இன்னும் பாரு நான் இவங்களுக்காக தான் கனவு பார்த்தோன்னே அழுவேன். அத்தாவை ரொம்ப மிஸ் பண்றா போல. அத்தாவை ரொம்ப மிஸ் பண்றியா? எங்கள் கல்யாண நாளுக்காக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கேக் வாங்கிறதுக்காக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜாஃபிரா வந்து அழகாக வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ப்ரெசன்ட் பண்ணால். இந்த கேக் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஹக்கீமாவுக்காக. ஸோ அங்கே தான் போய் நாங்கள் வந்து கொண்டாடினோம். நைட் டின்னரு கேக் வெட்டினதெல்லாம் அவங்க வீட்டில் தான் பண்ணோம். ஸோ அவங்க தான் வந்து அவளுக்கு இந்த டாய்ஸ் வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க. ஸோ அந்த நாங்கள் எதுவுமே இந்த வாட்டி பாவம் ஹக்கீமாவுக்கு நாங்கள் எதுவுமே வாங்கி தரல. ஸோ இந்த டாய் தான் அவளோட பர்த்டே கிஃப்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கி தரணும்னு நினச்சோம், பட் டைம் இல்லை. ஸோ அவள் இந்த கிஃப்ட்டு வச்சு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டு தான் வந்து அவளுக்கு கிடச்சிது. ஸோ அவங்க வீட்லேயே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைவசி ரீசன்னால் என்னால் போட முடியாது. ஸோ அவங்க வீட்லேயே டின்னர் சாப்பிட்டு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட ஆனிவர்சரியும் இன்றைக்கி தான் நடந்தது. ஸோ எங்கள் அண்ணனுக்காக இப்போ குக் பண்ணி இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படியோ கல்யாணம் அது இதுன்னு இறைச்சி கோழி அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபிஷ் கறி வைக்கலான்னு சொல்லி ஃபிஷ் கறிக்கான இன்க்ரீடியன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி ஆனியன், டொமேட்டோ, அதெல்லாம் பூண்டு, கார்லிக் வந்து ஒரு 10-12 பல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் எதுக்குன்னா இது மீன் மசாலாக்காக வந்து இது பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மசாலா. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இது போட்டிருக்கேன், மல்லி ஹோல் மல்லி இருக்கு இல்லையா, அந்த கொரியண்டர் சீட்ஸ் அது வந்து போட்டிருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் வந்து இது போட்டிருக்கேன், அந்த சீரகத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனும் சோம்பு தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பிளைண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது வந்து மீன் குழம்புல போடலான்னு. ஸோ எங்கள் அண்ணனுக்கும் வந்து ஃபிஷ் கறினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபிஷ் கறி செய்யலாம், பிரியாணி செய்யலான்னு நினச்சேன். பட் கல்யாணம் அது இதுன்னு வரதால் நம்ம ஃபிஷ் கறியே வந்து கல்யாணத்துலலாம் சாப்பிட்டாங்கன்றதுனால ஃபிஷ் கறி செய்யலான்னு. அப்புறம் இதுலேயே வந்து பெப்பரும் வந்து போட்டுக்கிட்டேன். பெப்பரு அப்புறமா காரத்துக்காக வந்து ட்ரை சில்லி இருக்குல்லையா, அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிளைண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் எதுக்குன்னா இந்த மசாலாவை அப்படியே நான் ஃபிஷ் ஃப்ரை இருக்கு இல்லையா அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மசாலா அந்த ஃபிஷ் ஃப்ரையில் போகும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ என்னோட வந்து இது ஓன் மசாலா. ஸோ என்னோடய ஓன் மசாலா தான் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுறேன். அதில் வந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிட்டா அது நல்லா சூப்பராக வந்து அது நல்லா மேரினேட் ஆகணும். ஒரு 1/2 hour அதை மேரினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ண. ஸோ இப்போ வந்து நான் ஃபிஷ் கறி வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ் கறிக்கு வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு. ஸோ இதுதான் நான் போட்டு வந்து ஃபிஷ் கறிக்காக வந்து தாளிப்பேன். ஸோ இதை தாளித்ததுக்கப்புறமா ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஒரு 2 ஆனியன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 ஆனியன்ஸை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பிக் ஆனியனு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 2 டொமேட்டோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ 2 டொமேட்டோவும் போட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணிவிட்டு
ஸோ இது இருக்குது பூண்டு இல்லையா, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு இடிக்காதீங்க, கேஸ் அடிச்சிடும். நான் ஆல்ரெடி இடிச்சிட்டேன். ஸோ அது வந்து சும்மா உங்களுக்கு கேமராவுக்கு காட்டுறேன். ஸோ இடித்த பூண்டை வந்து அப்படியே வந்து இதில் போட்டுடணும், குழம்புல போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து எப்போவுமே வந்து நான் ஃபிஷ் கறிக்கு வந்து இடித்து தான் வந்து பூண்டு வந்து போடுவேன். ஸோ அந்த இடித்து அந்த பூண்டு வந்து நம்ம வந்து அந்த ஃபிஷ் கறியில் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறமா புளி இருக்கு இல்லையா, நல்லா சாட்டே பண்ணிவிட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி வந்து நான் ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மீன் மசாலாவில் தடவிட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா மசாலா, அந்த மசாலா வந்து நான் அந்த ஃபிஷ் கறியில் வந்து போடுறேன். அந்த மீதி கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தானே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கலருக்காக வந்து சில்லி பவுடரும் அப்புறமா கொரியண்டர் பவுடர் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அதுக்காக நான் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஸோ அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னு வந்து டீ கொடுத்தோம். ஸோ டீ குடிச்சு எல்லாருமே வந்து டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இந்த மீன் கறி வந்து அது வந்து இந்த இது கல்யாண நாளுக்கு நெக்ஸ்ட் டே தான் நான் மீன் கறி வந்து செஞ்சேன். ஸோ எல்லாமே நான் ஒரே விலாகில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து மஞ்சத்தூளும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்து கறி பவுடர் வந்து நீங்கள் என்ன வேணால் போடுங்க, நான் எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணல. உங்களுக்கு எந்த ஃபிஷ் கறி பவுடர் பிடிக்குமோ அந்த ஃபிஷ் கறி பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஃபிஷ் கறி பவுடர் வந்து நான் போடுறேன். நான் மாற்றிட்டே இருப்பேன் ஃபிஷ் கறி பவுடர். ஸோ இந்த வாட்டி இந்த பேக்கெட் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபிஷ் கறி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டால் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் கறின்றதுனால நான் ஃபிஷ் கறி பவுடர் வந்து போடுறேன். இது மலேசியாவில் பிராண்டு தான், மலேசியாவில் விற்கிற ஃபிஷ் கறி பவுடர் தான் நான் போடுறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மண்டைலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மண்டையும் ஃபிஷ்ஷும் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பொரிச்ச ஃபிஷ் தான் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் குழம்புல வந்து நான் மண்டை கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன், கெஸ்ட்டுக்கு மட்டும் அந்த பீஸ் கொடுக்கலான்னு. ஸோ நாங்கள் வந்து மண்டை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஃபிஷ் கறியில் வந்து கொஞ்சம் மீன் போட்டால் மட்டும்தான் வந்து ஃபிஷ் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீனை கம்மி பண்ணிங்கன்னா அது ஃபிஷ் கறி மாதிரி இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக அந்த மீன் கறியில் போடணும். ஸோ அதனால் மண்டைலாம் பெருசாக இருக்கிறதுனால நான் மண்டையும் ஒரு 4-5 துண்டு வந்து ஃபிஷ்ஷும் வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ் கறி வந்து நல்லா வந்து கொதிக்குது. ஸோ அண்ணனுக்கு வந்து ஃபிஷ்ஷு ஏன்னா வந்து ஒரே கல்யாணத்தில் இறைச்சி கோழின்னு சாப்பிட்டுட்டு இருந்ததால் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதுவும் வீட்டு சாப்பாடு வந்து அவங்களும் வந்து ஏங்குறாங்க. ஸோ அதனால் ஃபிஷ் கறி வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஃபிஷ் கறி வந்து பண்ணியாச்சு. அப்புறமா இது வந்து காயெலாம் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க எங்கள் அண்ணன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் வந்து காய் வந்து நான் பெரட்டுறேன். அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு வெஜிடேபிள் சாப்பிட்டா வந்து நல்லது இல்லையா, ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் எல்லாேருக்கும் வெஜிடேபிளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபிஷ் ஃப்ரையும் வந்து அந்த மசாலா தடவுன ஃபிஷ் ஃப்ரை வந்து லாஸ்ட்டாக வந்து பொரிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பொரிச்சிட்டேன். 2 செட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆளுக்கு ஒரு துண்டு இல்லை 2 துண்டு மீன் வர மாதிரி வந்து நான் வந்து பொரிச்சிட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அண்ணனுக்கு வந்து அழகாக வந்து ஃபிஷ் கறி வந்து வச்சு வந்து கொடுத்தாச்சு. ஸோ சாப்பாடும் வந்து மாம்பழம் அப்பளம் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கோன் ஐஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் டப்பாவில் போட்டு நம்ம வாங்கணும்ல அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு. ஆனால் நேற்று தேர்ந்த மாதிரி ட்ரை பண்ணேன், அந்த சிக்கன் ட்ரை பண்ணேன் கடையில்.
ஹக்கீமா பர்த்டேக்கு வந்து ரிலேட்டிவ் வீட்டில் வந்து நாங்கள் கேக் வெட்டினோம் இல்லையா, ஸோ அந்த கேக் வந்து மிச்ச கேக் வந்து எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேக் தான் வந்து இப்போ பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபிஷ் கறி சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாருமே கேக் வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த கேக்கை வந்து நான் காலி பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கேக் வந்து அது சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டென்ட் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். கீமா என்ன சாப்பிட்றீங்க? கேக்கா? கீமா குட்டிக்கு பிடிக்குமா கேக்குனா? கையெடுங்க. ஏ வாவ், ரெயின்போ கேக்.